படித்ததில் பிடித்த அருமையான ஒரு காதல் கதை. அதுதான் இந்த வீடியோல கேட்க போறோம். தலைப்பு காதல் மழை. எ சைலண்ட் லவ் ஸ்டோரி. கேட்கலாமா? காதல் மழை. ஒரு சிறிய தெருவில் பழைய ஓட்டு வீடு ஒன்றில் அம்மா தேநீர் கலக்கும் சத்தமும் அப்பாவின் காலை பத்திரிகையை புரட்டும் சலசலப்பும் இயற்கையுடன் இசையாக கலந்தன. இந்த காஃபில உப்பு போட்டிருக்கே என்ன? என்ன இப்படி இருக்கு என்று அப்பாவின் குரல் எரிச்சலுடன் ஒலித்தது. நீங்க எப்பவும் குறைதான் சொல்லணுமா? ஒரு நாள் நீங்களே தேநீர் போட்டு பாருங்க, அப்ப தெரியும் உங்களுக்கு என்று அம்மா பதிலடி கொடுத்தாள். இந்த சத்தங்களுடன் விடியலின் சோம்பலுக்கு நடுவில் வீட்டு பெண் வாசுகி தன் அறையில் ஒரு புத்தகத்தை மார்போடு அணைத்தபடி படுக்கையில் அமர்ந்து கொண்டிருந்தாள். அவளுக்கு 25 வயது. அவளுக்கு புத்தகங்கள் ஒரு தீவு. அவள் தப்பித்து ஓடி ஒளியும் இடம். அவள் கண்கள் அந்த காளையின் குழப்பத்தை தாண்டி காற்றில் ஒரு கவிதை என்ற புத்தகத்தின் வரிகளில் மூழ்கின. அவளுக்கு அந்த புத்தகத்தின் ஒவ்வொரு வரியும் அவளுக்காய் எழுதப்பட்ட காதல் கவிதை போலவே இருந்தது. அவள் மனதில் யாரோ ஒருவருடன் பேச வேண்டும் என்ற ஆசை தோன்றியது. ஆனால் அது யார் என்று அவளுக்கு தெரியவில்லை. வாசுகி, எழுந்து ரெடியாகு, இன்னைக்கு லைப்ரரி போறேன்னு சொன்னியே என்று அம்மாவின் குரல் கதவை தட்டியது. அவள் ஒரு பெருமூச்சு விட்டு புத்தகத்தை மூடி தன் பழைய பருத்தி தாவணியை எடுத்து உடுத்தினாள். அவள் முகத்தில் ஒரு மென்மையான புன்னகை தோன்றியது. லைப்ரரி அவளுக்கு ஒரு இறை இல்லம். அது அங்கு அவள் மனம் அமைதி காணும். அதே நேரம் நகரத்தின் மறுபுறத்தில் வீடு ஒன்று மௌன புயலில் இருந்தது. அவனது அப்பா ஓய்வு பெற்ற அரசு ஊழியர். காலையில் உணவு மேஜையில் அமர்ந்து கொண்டு, நீ இன்னும் ஒரு நல்ல வேலைக்கு மாறலையா? இந்த வங்கி வேலை உனக்கு என்னத்தை கொடுத்தது என்று மகனை பார்த்து கேட்டார் அப்பா. அதற்கு அம்மா, அவனை விடுங்க, எப்ப பாரு இதையே சொல்லிக்கிட்டு என்றாள். அந்த நேரம் வீட்டு மகன் தன் அறையில் ஒரு சிறிய மேஜையில் அமர்ந்து கவிதை எழுதி கொண்டிருந்தான். காதல் ஒரு புத்தகத்தின் பக்கங்களில் மறைந்திருக்கிறது. மௌனத்தில், பேசும் புன்னகையில் தெரிகிறது. அவன் கவிதைகள் அவனது இதயத்தின் ரகசியங்கள். அவனுக்கு 30 வயது. ஆனால் அவன் மனம் இன்னும் ஒரு இளைஞனை போலவே கனவு கண்டது. அவன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு வெற்றிடம் இருப்பதை அவன் உணர்ந்தான். ஒரு உரையாடல், ஒரு புரிதல், ஒரு காதல். ஆனால் அது எங்கே இருக்கிறது என்று அவனுக்கு தெரியவில்லை. வாசு, லைப்ரரிக்கு போறியா? இன்னைக்கு உனக்கு விடுமுறை இல்லையா என்று அம்மா கேட்டாள். வாசு அதற்கு தலையசைத்து தன் பழைய கைப்பையை எடுத்து உள்ளே ஒரு புத்தகத்தை வைத்தான். அவனுக்கு வாசக சாலை ஒரு தஞ்சம். அங்கு அவன் மனம் கவிதைகளாக மாறும். வாசக சாலை பழைய தெரு ஒன்றில் மரக்கோயில் போல அமைந்திருந்தது. பழைய மரப்பலகைகளால் ஆன அலமாரிகள், மஞ்சள் நிறமான புத்தகங்கள், மரத்தரையில் விழுந்த காலை வெயிலின் தங்க கோடுகள், இவையெல்லாம் சேர்ந்து மாற்று உலகம் போன்று இருந்தது. காற்றில் புத்தகங்களின் மனம் கலந்திருந்தது. அது பழைய காதல் கவிதையின் மனம் போல இருந்தது. வாசுகி தன் வழக்கமான வாசகசாலை மூலையில் ஜன்னலுக்கு அருகில் உள்ள மர நாற்காலியில் அமர்ந்திருந்தாள். அவள் கையில் குறிஞ்சி பாட்டு இருந்தது. அவள் கண்கள் அந்த வரிகளில் மூழ்கி அவளை ஒரு மலை பிரதேசத்திற்கு அழைத்துச் சென்றன. அவள் மனது யாரோ ஒருவன் அவள் படித்த புத்தகங்களை எடுத்து பார்ப்பது போன்று ஓவியமாக வரைந்தது. அது ஒரு மௌன உரையாடல். அவள் ஒரு புத்தகத்தை வைப்பாள், அவன் அதை எடுப்பான். அவள் இதயத்தில் அந்த ஓவியனுக்கும் ஒரு சிறு இடம் தோன்றியது, காதல் நிழல் போல. வாசு எதிர் மூலையில் பழைய மர மேஜையில் அமர்ந்திருந்தான். அவன் கையில் காற்றாய் ஒரு கவிதை இருந்தது. வாசுகி கடந்த வாரம் வைத்த புத்தகம். அவன் அதை படிக்கும் போது அவன் மனதில் ஒரு பெண்ணின் உருவம் தோன்றியது. அவள் யார் என்று தெரியவில்லை. ஆனால் அவள் புத்தகங்களில் அவனுடன் பயணிப்பது போல அவன் உணர்ந்தான். அவன் மனதில் சிறு காதல் உணர்வு மெதுவாக வளர்ந்தது. ஒரு புன்னகையில், ஒரு புத்தகத்தில் மறைந்திருந்த காதல் அது. அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்ததில்லை, பேசியதில்லை. ஆனால் அவர்களின் கண்கள் அவ்வப்போது சந்தித்தன. ஒரு முறை வாசுகி ஒரு புத்தகத்தை எடுக்க, அது அலமாரியின் மேல் தட்டில் இருந்தது. அவள் குதித்து எடுக்க முயல, வாசு அவள் அருகில் வந்து, கொஞ்சம் விலகுங்க என்று மென்மையாக சொல்லி
புத்தகத்தை எடுத்துக் கொடுத்தான். அவன் கைகள் புத்தகத்தை நீட்டிய போது வாசுகியின் விரல்கள் அவனை தொட்டன. அந்த தொடுதல் சிறு மின்சாரம் போல இருந்தது. நன்றி என்று கூறி வாசுகி புன்னகைத்தாள். அந்த புன்னகை வாசுவின் இதயத்தில் ஒரு கவிதையை எழுதியது. மற்றொரு முறை வாசு ஒரு புத்தகத்தை வைக்க முயன்ற போது வாசுகி கை அதே புத்தகத்தை தொட்டது. சாரி என்று இருவரும் ஒரே நேரத்தில் சொல்ல இருவரும் சிரித்தனர். அந்த சிரிப்பு வாசகசாலையின் மௌனத்தை ஒரு கணம் உடைத்தது. அவர்கள் கண்கள் ஒருவரை ஒருவர் பார்த்தன. அந்த கணத்தில் சிறு காதல் உணர்வு மெதுவாக அவர்களிடையே வளர்ந்தது. ஆனால் அவர்கள் அதை வார்த்தைகளில் சொல்லவில்லை. வாசுகியின் வீட்டில் திருமண பேச்சு ஆரம்பித்தது. இவ்வளவு நாள் படிச்சதெல்லாம் போதும், இனி ஒரு நல்ல மாப்பிளைய பார்க்கணும் என்று அம்மா உறுதியாக சொன்னாள். வாசுகி இதயம் கனத்தது. அவளுக்கு திருமணத்தில் ஆர்வம் இல்லை. ஆனால் வீட்டின் சண்டைகளை தவிர்க்க, நீங்க பாருங்கம்மா, நான் கட்டிக்கிறேன் என்று கூறினாள். அவள் மனதில் வாசக சாலையில் புத்தகங்களை பகிர்ந்து கொள்ளும் வாசு கொஞ்சமாய் தோன்றினான். அவன் யார் என்று தெரியவில்லை. ஆனால் அவனுடன் ஏதோ புரிதல் இருந்தது அவளுக்கு. அதே நேரம் வாசு வீட்டிலும் திருமண பேச்சு தொடங்கியது. நீ இன்னும் எத்தனை நாள்தான் இப்படி இருப்ப, ஒரு பொண்ணை பாரு என்று அப்பா கோபமாக சொன்னார். வாசு எதுவும் எதிர்த்து பேசவில்லை. நீங்க பாருங்க, நான் யாருனாலும் கட்டிக்கிறேன் என்று சம்மதம் சொன்னான். அவன் மனதில் வாசக சாலையில் புத்தகங்களை எடுக்கும் வாசுகியின் புன்னகை தோன்றியது. அவள் யார் என்று அவனுக்கு தெரியவில்லை. ஆனால் அவளுடன் ஒரு காதல் உணர்வு வளர்ந்தது அவனுக்குள். வார்த்தைகள் இல்லாத காதலாய். இரு வீடுகளிலும் புகைப்படங்கள் பரிமாறப்பட்டன. ஆனால் வாசு அந்த புகைப்படங்களை பார்க்கவில்லை. அவர்களுக்கு அது ஒரு வெறும் சடங்கு மட்டுமே. ஒரு மாலை நேரத்தில் வாசுகி வீட்டிற்கு மாப்பிள்ளை வருவதாக இருந்தது. ஆனால் மாப்பிள்ளையின் அம்மாவுக்கு திடீரென உடல்நிலை சரியில்லாமல் போனதால் அவர்கள் வருகை தரவில்லை. மனதில் ஒரு பாரத்துடன் வாசுகி வாசக சாலைக்கு சென்றாள். ஒரு சில நாட்கள் கழித்து வாசக சாலையில் ஒரு வித்தியாசமான அமைதி நிலவியது. வெளியே மழை மெதுவாக தூரத் தொடங்கி இருந்தது. மழை துளிகள் ஜன்னல் கண்ணாடியில் விழுந்து மென்மையான இசையை உருவாக்கின. வாசுகி தன் வழக்கமான மூலையில் ஒரு அழைப்பிதழை பார்த்து கொண்டிருந்தாள். அது அவளது திருமண அழைப்பிதழ். அவள் மனதில் சற்று குழப்பம். ஆனால் அவள் இதயத்தில் மெல்லிய புன்னகை மின்னியது. வாசு தன் அழைப்பிதழுடன் மெதுவாக அவள் அருகில் வந்தான். எக்ஸ்கியூஸ் மீ என்று அவன் மென்மையாக அழைத்தான். வாசுகி நிமிர்ந்து பார்த்தாள். அவன் முகத்தில் ஒரு தயக்கமான புன்னகை. நான் இத கொடுக்க வந்தேன் என்று அவன் தன் அழைப்பிதழை நீட்டினான். வாசுகியின் கண்கள் விரிந்தன. அவளும் தன் அழைப்பிதழை எடுத்து, எனக்கும் இத கொடுக்கணும் என்று மெதுவாக சொன்னாள். இருவரும் ஒருவருக்கு ஒருவர் அழைப்பிதழை பரிமாறிக் கொண்டனர். வெளியே மழை சற்று வேகமாக பெய்யத் தொடங்கியது. மழை துளிகள் ஜன்னலில் விழுந்து அவர்களின் முகங்கள் மென்மையான ஒளியால் பூசப்பட்டது. எனக்கு கல்யாணம் என்று வாசுகி தயங்கியபடி சொன்னாள். அவளது சொற்களை கேட்ட வாசு எனக்கும் என்று தயங்கியபடியே பதிலளித்தான். அந்த நேரம் எப்போ என்று வாசுகி கேட்டாள். ஜூன் 25 என்று வாசு சொன்னான். வாசுகியின் முகத்தில் ஒரு ஆச்சரியமான புன்னகை. எனக்கும் அதே தேதிதான். இருவரும் சிரித்தனர். அந்த சிரிப்பு மழையின் இசையுடன் கலந்து கவிதையாக மாறியது. நான் வர முடியாது, சாரி என்று வாசுகி சொன்னாள். நானும் வர முடியாது என்று வாசு சிரித்தபடி சொன்னான். அவர்கள் கண்கள் ஒருவரை ஒருவர் பார்த்தன. அந்த கணத்தில் மழை, புத்தகங்களின் மனம், அவர்களின் புன்னகைகள் எல்லாம் கலந்து காதல் கனவாக மாறியது. வாழ்த்துக்கள் என்று வாசுகி சொன்னாள். அவள் குரலில் ஒரு மென்மையான காதல். உங்களுக்கும் என்று வாசு பதிலளித்தான். அவன் கண்களில் சிறு உணர்வு மின்னியது. அவர்கள் வாசக சாலையை விட்டு வெளியேறினர். வெளியே மழை மென்மையாக பெய்து கொண்டிருந்தது. அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து ஒரு கடைசி புன்னகையை பகிர்ந்து கொண்டனர். மழை துளிகள் அவர்களை நனைத்தன. அது ஒரு காதல் மழை. அந்த காதல் மழை அவர்களின் மௌன காதலை ஆசீர்வதித்தது. காதல் மழை சிறுகதை முற்றும். இந்த கதையை எழுதினது யாருன்னு தெரியல. அந்த எழுத்தாளருக்கு, அந்த கதாசிரியருக்கு
நம்ம சேனல் சார்பில் மிகப்பெரிய நன்றிகளும் வாழ்த்துக்களும். நன்றி.